இதில் என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு உருண்டை இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது என் பையனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு உருண்டையை அவன்கிட்ட கொடுத்தா தான் மிச்சம் இருக்கிற மற்ற உருண்டையெல்லாம் நான் காப்பாற்ற முடியும். அதுக்கு தான். வெனஸ்டே ஈவினிங் டின்னர் பார்த்தீங்கன்னா, ராகி தோசையும், தேங்காய் சட்னியும். முன்னாடிலாம் இந்த மாதிரி ரெசிபி செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆனியன்லாம் வந்து அந்த ஒரு கட்டரில் போட்டு ஜஸ்ட்டு தோலை மட்டும் சீவிட்டு ஈஸியாக இருந்துச்சு. நான் ஒரு நாள் கோதுமையில் மோமோஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சேனே, அன்னைக்கு கூட அது வேகவே இல்லைன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேனே. அன்னைக்கு தான் அதுக்கு வெங்காயம் எரிய போக அந்த கட்டரும் போயிடுச்சு. இப்போ உட்காந்து மாங்குன்னு வெங்காயம் அரிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா பேட்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி அரைச்சி தோசை சுட்டுட்டேன். நான் ஜென்ரலாக பார்த்தா இந்த ராகி ஊற வச்சு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். ராகி மாவு அரிசி மாவு வந்து ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த தோசை செஞ்சால் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, கண்டிப்பாக இதில் ஆனியன்லாம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. நான் உப்புமா சேர்க்கவானதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இதுவும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், தோசை சுடுற அன்னைக்கு அந்த ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பும் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு. இதுவும் ஒரு காரணம் முடிஞ்ச அதிகமாக நான் உப்புமா செய்கிறதுக்கு. ஏன்னா அன்னைக்கு க்ளீனிங் எனக்கு டபுள் தி ஒர்க்காக தான் இருக்கும். அதனால தான். ஸோ வந்து தோசை, சப்பாத்தி இந்த மாதிரிலாம் செய்கிற அன்னைக்கு குக்கிங் ஒர்க்கும் டைம் ஜாஸ்தி, க்ளீனிங் ஒர்க்கும் டைம் ஜாஸ்தி. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் தூங்க போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:10. ஓகே, குட் நைட்.